முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு தேர்தல் ஒன்று வந்தது. அவரோட கட்சிக்காரங்க எம்ஜிஆர் இல்லாமலே தேர்தல் வேலைகளை ஆரம்பித்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. தேர்தலும் முடிஞ்சது. ஒரு தொகுதியை கூட எட்டி பார்க்காம எம்ஜிஆர் அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தார். இவ்வளவு காலமாக அந்த வெற்றி ஒரு வரலாறாகவே பேசப்பட்டது. அந்த வரலாறு இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் உயர் திரு முதல்வர் விஜய் அவர்களால் முறியடிக்கப்பட்டது. புதுசாக கட்டப்பட்ட கட்சி, எந்த கட்டமைப்பும் இல்லை. கட்சி நடவடிக்கையாகவோ கட்சி தலைவராகவோ மக்களை சந்திக்கவே இல்லை. கட்சி கொடியிலிருந்து கொள்கை வரைக்கும் எல்லாமே காப்பி பேஸ்ட். அதுவும் காப்பி அடிக்க தெரியாதவன் காப்பி அடித்த மாதிரி அங்கேருந்து 2 வரி இங்கேருந்து 2 வரின்னு காப்பி அடித்து வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக எந்த ஒரு தனித்துவமுமே இல்லாமல் குமட்டலான ஒரு வடிவத்தோட தேர்தலில் கலந்துக்கிச்சு தமிழக வெற்றிக்காரன். ஆனாலும் தலைவர் விஜய் அதை பற்றி எந்த ஒரு இல்லாமல் தன்னோட பனையூர் வீட்டில் ஓய்வெடுத்தபடி இருந்தார். கடைசி ஒரு வாரம் வரைக்கும் வேட்பாளர்கள் கூட அறிவிக்கலை. வேட்பாளர்களோடு சேர்ந்து வாக்கு சேகரிக்க போகலை. எல்லா தொகுதிகளையும் ஒரு தரம் கூட போய் எட்டி பார்க்கல. அதே வைராக்கியத்தை நேற்று பதவியேற்றதுக்கு பிறகும் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் மெயின்டைன் பண்ணுறாருன்னா அது ரொம்ப டேஞ்சர். மக்களை சந்திக்கிறது இல்லை, பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லைன்னா அப்போது அவரோட ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது குறைன்னா அதை எப்படி தெரியப்படுத்துறது? ரோல் மாடல் மோடிஜியோ அதுக்கெல்லாம் அப்புறம் வரும். அவர் தேர்தலை எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிற கதையை இப்போ பார்ப்போம். ஒரு இன்டர்வியூ இல்லை, ஒரு ப்ரெஸ் மீட் இல்லை. தனக்கு இருக்கிற ஆதரவை கெத்தை காட்டிக்க அப்பப்போ மாநாடு, நிர்வாகிகள் கூட்டம்னு ரசிகர்களை பெரும்படையாக கூட்டி நாளெல்லாம் நிற்க வச்சு பல சாவுகளுக்கு காரணமாக இருந்தது. என்ன நடந்தாலும், எவ்வளவு தப்பு நடந்தாலும் தானே சாகும்போதும் கூட அவருடைய ரசிகர்கள் அவரை மட்டும் விட்டு கொடுத்தது. இது கட்சி, கொள்கை, ஈடுபாடு, நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, அன்பு, பாசம், கிரேசினஸ், இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஆச்சரியமாகவும் புதுசாகவும் இருக்குது. இதை தவிர மற்றபடி அவரோட மக்கள் சந்திப்புகளில் அவரும் அவர் கட்சி நிர்வாகிகளும் கட்சி ரசிகர்களும் நடந்துக்கிட்ட விதம் காமெடியாகவும் ஒரு கட்சிங்கிற பார்வையில் ரொம்ப குழப்பமாகவும் இருந்தது. அதனால் அரசியல் நோக்கர்களும் விமர்சகர்களும் மற்ற கட்சிக்காரங்களும் விஜயையும் விஜய் கட்சியையும் ஒரு பொருட்டாவே மதிக்கலை. பொது பார்வையில் அவருக்கும் அரசியல் தெரியல. கூட இருக்கிற அரசியல் தெரிஞ்சவங்க சொல்கிறதையும் மதிக்கிறது இல்லை. இவர் எங்கே ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. இவரால் எப்படி மக்கள் தலைவர் எம்ஜிஆரை விட, அவர் பதிச்ச வரலாற்று சாதனையை விட மிகப்பெரிய ஒரு சாதனையை அவ்வளவு ஈஸியாக நடத்த முடிஞ்சது? எந்த அடிப்படையிலேருந்து தேட ஆரம்பித்தா அவருடைய ரசிகர்கள் சொல்கிறது அவரோட டான்ஸ். அந்த விதத்துலேயும் கூட அவர் அப்படி ஒரு பெரிய திறமைசாலியெல்லாம் இல்லை. பின்ன எப்படி அப்படின்னா, அவருடைய ஆரம்பகால சினிமாக்கள்லேருந்து அவரை பற்றின செய்திகள் எல்லாமே அவரை பெருமைக்குரிய வகையில் ஆச்சரியப்படும்படியாக பெரிதாக்கப்பட்டு பரப்பப்பட்டு விட்டது. அவரோட அப்பா சினிமா துறையில் மக்கள் மனமறிந்த ஒரு வெற்றிகரமான இயக்குநராக இருந்த காலையும் அவருடைய அறிவு, திறமை, செல்வம், செல்வாக்கு இதையெல்லாம் வச்சு ஒரு நாடகத்தனமான பெருமையான பிம்பத்தை கட்டமைச்சு கொடுத்தாரு. அது சினிமா துறையில் திரு விஜய் அவர்களின் வளர்ச்சிக்கு பெருமளவில் பயன்பட்டது. அதாவது இவரோட தகுதியும் திறமையும் ரொம்ப பெருசு, ரசிக வட்டம் ரொம்ப பெருசு. ரசிகர்கள் விஜய்னா உயிரையும் கொடுப்பாங்க. ரசிகர்கள் எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். அவங்களோட பாசம் இன்னும் ரொம்ப பெருசு. இவருடைய சினிமா பயணம் முழுவதும் இவரோட கூடவே வளர்ந்து வந்தது இந்த மாதிரியான பிம்பம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்பவே நெருக்கம். சரியோ தப்போ, சினிமா பிரபலங்கள் பலரையும் தமிழக மக்கள் அரசியலுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க அரசியலில் முக்கியமானவங்களாகவும் இருந்திருக்காங்க. இவரோட மாயபிம்ப வளர்ச்சி ஒரு கட்டத்தில் தளபதி என்னும் தலைவானும் உருவெடுத்துச்சு. அப்போ இருந்த அரசியல் கட்சிகளோட ஈகோவையும் எதிர்ப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு விதையை தனக்குள்ளே விதைச்சு வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. ஒரு மாயபிம்பத்தோட கூடவே வளர்ந்து வந்த விஜய் அந்த மாயபிம்பத்தையும் சினிமாவுக்கும் அரசியலுக்குமான பாரம்பரியத்தையும் சேர்த்தா ஈஸியாக சிஎம் சேரில் உட்கார முடியும்னு நினச்சாரு. ஏன்னா அங்கே உட்கார்ந்தாதான் தன்னோட ஈகோ கேம் ஆடின பெரிய அரசியல்வாதிகளை பந்தாட முடியும். இந்த எண்ணம் உருவாகிறதுக்கு அந்த காலத்தில் நடந்த ஜெயலலிதா, கருணாநிதி கைது விளையாட்டுகள் முன்னுதாரணமாக இருந்திருக்கலாம். மனசில் இப்படி ஒரு எண்ணம் உருவெடுத்ததுக்கு அப்புறமே சமூக சிந்தனை உள்ள படங்களா, அரசியல் கருத்து உள்ள படங்களா, நினைச்சதை செஞ்சு முடிக்கிறது அசகாய சூரனா, மாவீரனா, தீரனா படங்கள் பண்ணார். ப்ராஜெக்ட் சிஎம்க்கு நாள் குறித்து நகர ஆரம்பித்தார். கட்சி அறிவித்தார், காப்பி அடித்தார், கொடி அறிவித்தார், கொள்கை அறிவித்தார். அப்புறம் நடந்ததெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மொத்த தமிழ்நாட்டில் இருந்தும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசங்களோட 107 தொகுதிகள் வென்று அதுக்கப்புறமும் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் ஆளுநர்கிட்ட அல்லாடிக்கிட்டு இருந்ததை நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அவர் பாவம், ஆளுநருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை யாரை இவ்வளோ அலைய விட்டுருக்கோம்னு. திரு விஜய் அவர்கள் இது வரைக்கும் சினிமாவுக்காக, தன் தொழிலுக்காக, தன் விபத்தை பெருமையாக காட்டிக்கணுங்கிறதுக்காக செஞ்ச விஷயங்கள் தொழில் சார்ந்தது, கேளிக்கைக்கானது.
தப்பில்லை. அதே விஷயத்த மக்களோட பசி, பட்டினி, வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட அரசியல்ல செஞ்சா அது சரியா? ஏற்புடையது? அதை அனுமதிக்கலாமா? அதனால தான் சீமான் மாதிரியான மக்கள் நலம் பெண் கொள்கைவாதிகள் தலைவனை திரையில தேடாத தரையில தேடுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னா, திரு விஜய் அவர்கள் ஒரு பொய் பிம்பத்தை எழுப்பி அது கூடவே வளர்ந்து சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்ததோ, ஈகோ தீர்த்துக்கிறதுக்காக அரசியலை தேர்ந்தெடுத்ததோ இல்லை. அவர் வென்ற விதம். சின்ன வயசுல இருந்தே நாடக பிம்பங்களோட வளர்ந்த ஒருத்தருக்கு கட்டுக்கதையை உருவாக்குறதும் அதை செயல்படுத்துறதும் கைவந்த கலையா இருந்ததுல ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஆனா அதே ஐடியாவை அரசியலை வெல்லவும் மற்ற கட்சிகளை தள்ளவும் பயன்படுத்தினார். இதை கூட அது அவரோட திறமைன்னு தான் சொல்ல தோணும் இல்லையா? இந்த நரேட்டிவ் செட்டிங் ஐடியாவை அரசியலுக்கு பயன்படுத்தின விதத்தை கொஞ்சம் ஆழமா ஆராய்ச்சி பார்த்தா யோசிக்க கூட முடியாததா, அதிர்ச்சியா, பயமா இருக்கு. அவர் கூட்ட நெரிசலில் விளக்க போட்டு அமைத்து விளையாடினதும் அதுக்கு ரியாக்ட் பண்ண கூட்ட நெரிசலை ரசித்ததும் 50க்கும் அதிகமானவங்க செத்தும் அதுக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட தெரிவிக்காம அவரோட சொந்த ஈகோவை தீர்த்துக்கிறதுக்கு ஸ்டாலின் சாருக்கு வீடியோ வெளியிட்டதும் இப்போ யோசிச்சா புதுசா வேற ஒரு அர்த்தம் கொடுக்குறதா இருக்கு. தன்னை பற்றி பெருமையாக சொல்கிறது நாம எல்லாரும் தினசரி வாழ்க்கையில் பார்க்குற இயல்புன்னு ஏற்றுக்கிட்ட விஷயம். ஆனால் இங்கே திரு விஜய் அவர்கள் கருத்துகளுக்கு அப்பாற்பட்டவரா, விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவரா, கடவுளுக்கு நிகரா தன் ரசிகர்கள் அளக்கிறதப்படுறார். அவரோட ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சியிலையும் கூடியிருந்த அவரோட ரசிகர்கள் சோசியல் மீடியாவுக்கு கொடுத்த பைட்ஸை பார்த்தா அது நமக்கு இதுதான் காட்டுது. இயல்பா ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி இப்படியான ஒரு முடிவுக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 வருஷமாவது கூடவே வாழ்ந்து பழகி இருக்கலாம். ஆனால் அந்த கூட்டங்களில் கலந்துக்கிட்ட ரசிகர்கள் 90-95% பேர் திரு விஜய் அவர்களை அப்போ தான் முதல் தரம் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா எப்படி? அவங்க எல்லாரும் இதுவரைக்கும் பார்த்த சினிமா படங்கள் அடிப்படையில் அப்படி நினைக்கிறதா வச்சுக்குவோம். அப்படின்னா கூட அவரோட படங்களில் தன்னலமற்றவரா, மக்களுக்காகவே வாழ்கிறவரா, மக்களுக்காக உயிரை கூட கொடுக்குறவரா, கடவுளுக்கு நிகரெல்லாம் எந்த படத்துலையும் அவர் நடித்ததே இல்லை. அப்படின்னா ரசிகர்களோட இந்த எண்ணம், இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? திரு விஜய் அவர்களோட ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் கலந்துக்கிட்ட ரசிகர்களோட நடவடிக்கைகள் ரொம்ப திடமா, யோசிக்காம செஞ்சதா, கண்மூடித்தனமா, ஆக்ரோஷம், யாருக்கும் கட்டுப்படாததா, மனித இயல்புகளுக்கும் நடத்தைக்கும் மாற ஏதோ ஒரு விதமான ஊக்கம் இருந்தோ இல்லை ஏதோ ஒரு போதைக்கோ ஆட்பட்ட மாதிரி இருந்தது. இந்த காட்சிகளெல்லாம் விமர்சித்து வந்த மீன்ஸ்ல கூட என்னடா சரக்கு இது, எல்லாரும் ஒரே மாதிரி பண்றீங்களேடா, ஒரே மாதிரியா இருக்கீங்களேடா அப்படின்னு ட்ரால் பண்ணியிருந்தது. உண்மையிலேயே ஏதோ ஒரு புது போதை வஸ்து, எல்லாரும் அந்த போதையோட பிடியில் இருக்காங்கன்னு தான் நம்பப்பட்டது. ஆனாலும் அது எப்படி ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கும் ஒரே விதமான போதை பழக்கம் இருந்திருக்க முடியும்? அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் போதைப் பொருள் கொடுத்துருக்க முடியும்? எல்லாரையும் ஒரே மாதிரி பேச வைக்க முடியும்? இதெல்லாம் அந்த நேரத்தில் வந்த குழப்பங்கள். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போ எது? எப்படித்தான் இவ்வளவு இளைஞர்களும் பிள்ளைகளும் முழுசா ஏதோ ஒரு அசாதாரணமான அமானுஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்க மாதிரி நடந்துக்கிறாங்க? முன்னாடியெல்லாம் மகான்களும் மாந்திரிகர்களும் செய்கிறதா நம்பப்பட்ட, அதுக்கப்புறம் மாடர்ன் சயின்ஸ் படி சில தனித்திறமையாளர்களும் உளவியல் வல்லுநர்களும் செஞ்சுக்கிட்டு வர்ற ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும்னு ஒரு டைலாக் நீங்களாம் கேட்டிருப்பீங்க. அதுதான் இந்த மொத்த கேமோட பேசிக்கே. ஒரு கருத்தை மக்கள் தினமும் பல இடங்களில் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க மூளை அதில் இருக்க சரி தப்புங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு பார்க்கவும் கேட்கவும் முடியுதுன்னா அதுதான் உண்மை அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ இவர் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்தை ஈஸியாலாம் சொல்லிட முடியாது. ஏன்னா அவ்வளவு துறைகள் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் தகவல் தாக்குதல், டிஜிட்டல் ப்ரெஷர் கேம்பெயின், நரேட்டிவ் கண்ட்ரோல், சென்டிமெண்ட் ட்ரிவன் ப்ரொபகண்டா, மக்களோட மன ஓட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட கண்டென்ட் மெஷின் இது. ஆமாம், அது கண்டென்ட் மெஷின் தான். மாஸ் லெவலில் மொத்த பாப்புலேஷனுக்கும் அவரவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு இருக்கிற தேவைக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் உருவாக்கி வெளியிடுறது தான் இதோட வேலை. ஆனால் பிரத்யேக செயலிகள், செயற்கை நுண்ணறிவுன்னு பல சோசியல் மீடியா தளங்களையும் சில செய்தி நிறுவனங்களையும் செய்தி ஊடகங்களையும் உள்ளடக்கி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கண்டென்ட் மெஷின். இது தவிர ராத்திரி பகலா மக்களை உளவு பார்த்து அவங்களோட தேடலுக்கு தகுந்த மாதிரி திரு விஜய் பற்றின பொய் பிம்பத்தை வீடியோ ஷார்ட்ஸாக உருவாக்கி பரப்புறதுக்கு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ், வீடியோ எடிட்டர்ஸ், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு ஒரு டெக்கி படையே 100 கணக்கில் ரவுண்ட் த கிளாக் வேலை பார்த்துருக்காங்க. ஸ்விக்கி, ஃபோன்பே மாதிரி பெரிய நிறுவனங்களில் பணியாற்றிய 14க்கும் அதிகமான வலுவான மென்பொருள் வல்லுநர் ராப்பகலாக வேலை செஞ்சு மக்களோட மனநிலையை கண்காணிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு மென்பொருளை உருவாக்கியிருக்காங்க. இவ்வளவையும் உள்ளடக்கின ரூட் மீடியா அப்படிங்கிற நிறுவனம் தான் அந்த கண்டென்ட் மெஷின். இந்த மெஷின் கடந்த 3 வருஷமாக மக்கள் மேலே வேலை பார்த்துருக்காங்க. இது தவிர இந்த தேர்தல் காலத்தில் 234 தொகுதியிலையும் தேர்தல் பயணங்கிற பேரில் அனைத்து கட்சி விவாதம் நடத்தின நியூஸ் தமிழ் சேனல் ரொம்ப முக்கியமான பங்காற்றியிருக்கு. இது வரைக்கும் நாம் பார்த்தது
இந்த கண்டென்ட் மிஷின் பற்றி மட்டும்தான். இதில் இவங்களோட செயல்பாடுகளை தெரிஞ்சால் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற விபரீதம் புரியும். சுமார் 34,000க்கும் அதிகமான வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் இதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப் கம்யூனிட்டிங்கிறது வாட்ஸ்அப் குரூப் இல்லை, எண்ணிலடங்காத வாட்ஸ்அப் குரூப்களை ஒருங்கிணைச்சு மொத்தமாக நிர்வகிக்கும்படியான ஒரு அமைப்பு. அந்த மாதிரி 34,000 வாட்ஸ்அப் கம்யூனிட்டிஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு வெறும் ஒரு நிமிஷத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரே செய்தியை ஒரே புஷ்ஷில் தள்ள முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட நோக்கம் சாதாரண தகவல் பரிமாற்றம் இல்லை, மக்களோட மன ஓட்டத்தை குறி வச்சு தாக்குற, தங்களுக்கு சாதகமாக திருப்புற இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், தகவல் போர். தினம் 150க்கும் அதிகமான ஷார்ட் வீடியோஸ் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இறக்கப்பட்டது. எல்லாமே டிவிகே பற்றியும் திரு விஜய் அவர்கள் பற்றியும் பெருமையாக பேசுகிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்க உருவாக்கி பரப்பின செய்தி மட்டுமே. மக்களோட மனநிலையை குறி வச்சு கூட்டமாக மாற்றுற இந்த உத்தி வரலாற்றில் புதுசு இல்லை. இதுக்கு முன்னாடி இது மாதிரி யாராவது செஞ்சுருக்காங்களான்னு பார்த்தா நிறைய வரலாறு எங்கும் அங்கங்கே பல பேர் தங்களோட அசாதாரணமான பேச்சு திறமையாலையும் கூட்ட மனநிலையை ரொம்ப ஈஸியாக தூண்டி பெரிய அளவில் மக்களை பாதிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அடால்ஃப் ஹிட்லர். இவர் தன்னோட அசாத்திய பேச்சு திறமையால் தொடர்ந்து ஒரே விஷயத்தை உணர்ச்சி பொங்க பேசி மக்களுடைய ஏழ்மையையும் இயலாமையும் சம்பந்தப்பட்டு கோபத்தையும் பயத்தையும் தூண்டினார். பெரிய கூட்டங்கள் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். விளைவு, மக்கள் பார்வையில் தங்களை காப்பாற்ற வந்த ஹீரோங்கிற பிம்பம் உருவாச்சு. நாட்டோட மொத்த அதிகாரமும் அவர்கிட்ட போச்சு. அதன் விளைவு தான் 2ஆம் உலகப் போர். இது தவிர கோடிக்கணக்கான உயிரிழப்புகள், இன அழிப்புகள். கடைசியில் ஜெர்மனியோட அறமும் பொருளும் சிதைஞ்சது. அதே மாதிரி ஜிம் ஜோன்ஸ்னு ஒருத்தர், கிறிஸ்தவ போதகர். முதல்ல மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆறுதல் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். போக போக ஃபாலோவர்ஸை வெளி உலகத்திலேருந்து மனசளவில் தனிமைப்படுத்த ஆரம்பிச்சு மக்களும் அவர் மட்டும்தான் நம்ப தகுதியானவர்னு நினைக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் அவர் தலைமையில் நடந்த கூட்டு தற்கொலை முயற்சியில் 918 பேர் செத்தாங்க. மொத்தமாக சேர்ந்து போய் கூல்ட்ரிங்கில் சயனைடு கலந்து குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் டாக்டர்ஸும் சயின்டிஸ்ட்டும் சொல்கிற நமக்கு புரியாத ஹிப்னாசிஸ்ங்கிற ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு நினைக்க வேண்டியதில்லை. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது, இமோஷனலாக கட்டி வைக்கிறது, பயத்தை உருவாக்குறது, நம்பிக்கை கொடுக்கறது, கேங் மென்டாலிட்டி உருவாக்கி ப்ரெஷர் பண்ணுறது. இதெல்லாமும் சேர்ந்தா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட சிந்திக்கும் திறனையே இழந்துருவாங்க. இப்போது இங்கே வேலையில்லா திண்டாட்டம் பற்றி வாட்ஸ்அப்பில் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அடுத்து கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஃபோனுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது விஜய் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா திண்டாட்டமே இருக்காது அப்படின்னு நம்ப வைக்கிற ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வரும். அந்த அளவுக்கு நுணுக்கமாக சென்டிமெண்ட் ட்ராக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த உத்தி மூலமாக ஒரே கருத்தை திரும்ப திரும்ப காட்டும்போது அதைத்தான் உண்மைன்னு மூளை நம்ப தொடங்குது. இது ஒரு வகையான மைண்ட் மேனிப்புலேஷன், மக்களின் மனசை குறி வச்சு வேட்டையாடுற தந்திரம். உளவியல் உட்கூறுகளை பல அடுக்குகளாக பிரித்து புரிஞ்சிக்கலாம், எண்ண ஓட்டங்களை மாற்றலாங்கிறது சைக்காலஜி. அதே மாதிரி தான் பில்லி, சூனியம், முகமாத்து, மருந்து, மாயம், கண்கட்டு, பிளாக் மேஜிக், மண்டையை கழுவுறதுன்னு ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு கலாச்சாரத்துலேயும் வேறு பேர் வச்சு கூப்பிட்ற விஷயங்கள் எல்லாம். மருத்துவத்துறையில் பயிற்சி பெற்ற உளவியல் நிபுணர்கள் நோயை குணப்படுத்துறதுக்கும் நோயாளியை நல்வழிப்படுத்துறதுக்கும் பயன்படுத்துகிற இந்த நுட்பத்தை தமிழக மக்கள் எல்லாரையும் விஜய்ங்கிற ஒத்த புள்ளியை நோக்கி நகர்த்துறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நேரடியாக எதிரில் இருக்க ஒரு நபருக்கு செய்யாமல் மொத்த நாட்டுக்கும் செய்யப்பட்ட மாஸ் ஹிப்னாசிஸ். ஒரே நேரத்தில் மொத்த தேசத்தையும் திசை திருப்பவும், தன்னை பற்றி மட்டுமே பேசவும், சொல்லி தந்ததை தாண்டியோ காட்டப்பட்டதை தாண்டியோ வேற எதையும் யோசிக்கவோ பேசவோ தெரியாத கிளிப்பிள்ளைகளா, தான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யக்கூடிய அடிமைகளா, நோய் தொற்றுக்கு ஆளான ஜாம்பி கூட்டம் மாதிரி தமிழ்நாட்டோட இளைய சமுதாயம் மொத்தமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாதிப்புக்கு உள்ளான எல்லாரையும் விஜய்ங்கிற பேரால் என்ன வேணாலும் செய்ய வைக்க முடியும். அவர் மேடை ஏறி விசில் போடுனாரு, விசில் போட்டாங்க. ஓட்டு போடணும்னு சொன்னார், ஓட்டு போட்டாங்க. குட்டி பசங்களை வீட்டில் இருக்கவங்கள ஓட்டு போட வைங்கன்னு சொன்னார். ஓட்டுனா என்னென்னு கூட தெரியாத அந்த பிள்ளைகளும் பால்மனம் மாறாத குழந்தைகளும் கூட ஓட்டு போட சொல்லி அழுதாங்க. கண் கலங்கின மாதிரி நடித்து வெளியிட்ட ஒரு வீடியோவுக்கு கண்ணீர் விட்டாங்க. அவர் யாரையாவது செத்து போன்னு சொன்னால் கூட அந்த இடத்துலையே அந்த நிமிஷமே சாகிற அளவுக்கு கூட மனசளவில் தயார்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்போது இவருக்கு ஒரு எதிரி இருக்கதாகவும் அவர் தொந்தரவு பண்ணுறதாகவும் வீடியோ வெளியிட்டால் அந்த குறிப்பிட்ட நபர் என்ன ஆவார்? இந்த ஜாம்பிகளின் படை ஒருத்தர் உள்ளே புகுந்து வெளியே வந்தாலே போதும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளைகள், நம்ம செல்வங்கள், நம்ம நாட்டோட எதிர்கால தூண்கள் வாங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்? சரி, அவர் இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் செஞ்சுட்டாருனே வச்சுக்கோ. இப்போ அவர் அசைஞ்சாலே அதகலப்படுத்துகிற மிகப்பெரிய படை அவர்கிட்ட இருக்கு.
இவ்வளவு பெரிய படையை அவர் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவார்? இதை வச்சு அவர் என்னெல்லாம் செய்வார்? என்னெல்லாம் செய்ய திட்டம் போட்டிருக்கார்? அது எதுவும் நமக்கு தெரியாது, நம்மளால் யூகிக்கவும் முடியாது. அந்த அமைதி தவழ முகத்தில் எதையும் புரிஞ்சிக்கவும் முடியாது. ஸோ அதை காலம்தான் சொல்லுது. முன்னெல்லாம் பிரச்சார ஓவியங்களை சுவத்தில் வரைவாங்க, ரேடியோவில் விளம்பரம் சொல்லுவாங்க, பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்தாங்க. இப்போ எல்லாமே ஃபோனில் வந்துருச்சுன்னு யூடியூப் விளம்பரம் வந்துருச்சு. இப்போ திரு விஜய் அவர்கள் மொத்த உலகத்துலேயும் இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பே இல்லாத ரொம்ப அட்வான்ஸ்டு மெத்தடில் வாக்கு சேகரிச்சிருக்கார். மக்கள் என்ன பார்க்கணுங்கிறத மட்டும் இல்லை, என்ன உணரணும், என்ன நினைக்கணும், என்ன முடிவு பண்ணணுங்கிற வரைக்கும் முடிவெடுத்திருக்கார் திரு விஜய் அவர்கள். இந்த தேர்தலில் திரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு, ஜெயிக்க வைக்கணும்னும் மூளைச்சலவைக்கு ஆளாகி ஓட்டு போட்டவங்க 1.25 கோடி பேர். இது வரைக்குமான உலக வரலாறுல இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் மனநிலை மாற்றம் நிகழ்த்தப்பட்டது இதுதான் முதல் தான். இதுவே அரசியலுக்காக இல்லாமல் ஒரு சாதனை முயற்சியாக முன்னெடுக்கப்பட்டிருந்தா திரு விஜய் அவர்கள் இப்போ கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பார். அது அவ்வளோ பெரிய மாஸ் மைண்ட் மேனிப்புலேஷன். சாதாரணமாக யாராச்சும் நம்ம சட்டப்பையில் கை வச்சாலே கட்டி வச்சு அடிக்கிற பயிலுங்க நம்ம. அவங்க உடம்புக்குள்ளே கையை விட்டு புத்திக்குள்ளே புகுந்து ஓட்ட உருவி எடுத்திருக்கார் நம்ம முதல்வர் திரு விஜய் அவர்கள். அவர் தன் வெற்றிக்காக இளைஞர்களை, குழந்தைகளை சுயநினைவில்லாத நிலையில் தள்ளி ஓட்டு போட வச்சிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் சுயநினைவு இல்லாமல்னு கூட சொல்ல முடியாது. சுயநினைவு இல்லைன்னா கூட நிலைமை மாறும்போது தெளிவு வந்துடும். இங்கே கதையே வேறையா இருக்கு. இங்கே குழந்தைகளையும் இளைஞர்களையும் தன் ரசிகர்களையும் சுய சிந்தனையிலிருந்து நகர்த்தி தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதே நிலையில் கடந்த 3 வருஷமாக வாழ விட்டுருக்காரு. அவங்க மனசில் ஏறி உட்காந்து அவங்களோட எண்ண ஓட்டத்தை, சிந்தனையை ஆல்டர் பண்ணி, ரீஎன்ஜினியர் பண்ணி இயல்பான அறிவை, சிந்தனை திறனை ஸ்பாயில் பண்ணியிருக்காரு. இனி இவங்கள்லாம் எப்போ இந்த ஆதிக்கத்திலேருந்து விடுபடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சரியாக எவ்வளோ நாள் தேவைப்படும், எதுவும் இப்போதைக்கு கணிப்புக்கு உட்பட்டதில்லை. இவங்களெல்லாம் இந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்க முடியுமா? ஒருவேளை விடுவிக்காமல் விட்டால் அவங்களால இயல்பு வாழ்க்கை வாழ முடியுமா? அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரலாம்? அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இந்த கேள்விகளுக்கெல்லாம் உளவியல் வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் தான் பதில் சொல்ல முடியும், நாம இல்லை. இப்போ இவரோட உண்மை முகம் எக்ஸ்போஸ் ஆகி 3 நாள் ஆகுது. இவரை பற்றின இந்த செய்திகள் தெரியாமல் தமிழக ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க ஒத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படின்னா தன் சுயலாபத்துக்காக திரு விஜய் அவர்கள் செஞ்ச இந்த செயலை ஆளுநர் அவர்கள் அங்கீகரித்ததா அர்த்தமும்? மற்ற அரசியல் கட்சிகளும் நீதிமன்றங்களும் கூட இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காம பேசாமல் இருக்கிறது தமிழக மக்களின் தலையெழுத்தா? சரியோ தப்போ, மகிழ்ச்சியோ சோகமோ எதுவானாலும் நாம் ஏற்றுக்கிட்டு தாங்கிக்கிட்டு வாழ பழகிக்கணும். இப்போ அவர் தான் நம்ம முதல்வர்.